سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, குழந்தை வளர்ப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு கடினமான செயலாக மாறிப்போனது. அதிலும் சிங்கிள் பேரண்ட், அதாவது ஒற்றை பெற்றோர் என்பது அது ஒரு மாபெரும் சவாலான காரியம். சிங்கிள் பேரண்ட் என்பது மிகுதமாக பரவலாக பல இடங்களில் இப்பொழுது அது நவீனத்தை போன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. துணையின்றி தனியாக ஒரு குழந்தையை வளர்க்கும் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ தன் குடும்பத்தில் மட்டுமல்ல, சமூக மன்றத்திலும் பல்வேறு சவால்களை, பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு துன்பங்களை, பல்வேறு வேதனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த சிங்கிள் பேரண்ட் என்போர் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். கணவன் இறந்ததாலோ அல்லது மனைவி இறந்ததாலோ அல்லது கணவனும் மனைவியும் வாழ்ந்து வரும் சூழலில் ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டு தலாக் ஹுலா என்று சொல்லப்படுகிற அந்த விவாக ரத்துகள் மூலமாக விவாக விலக்கு ஏற்பட்டாலோ, இப்பொழுது ஒற்றை பெற்றோரால் அந்த குழந்தைகள் பராமரிக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆண் இல்லாமல், அதாவது ஒரு ஆண் இல்லாமல், கணவன் இல்லாமல் ஒரு பெண் மட்டும் தன் குழந்தையை பராமரிக்கிறாள் என்றால் அவள் வெறுமனே தாயாக மட்டும் இருந்திட முடியாது, அந்த குழந்தைக்கு தந்தையாகவும் மாறி பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கிறாள். அதே போல மனைவி இல்லாமல் ஒரு ஆண் மட்டும் ஒரு குழந்தையை வளர்க்கிறான் என்றால் இவன் தந்தையாக மட்டும் இருந்தால் போதாது, பல்வேறு கட்டங்களில் இவன் தாயாகவும் அந்த குழந்தைக்கு மாறி அந்த குழந்தைக்கு பல காரியங்களை செய்ய கடமைப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, எப்படி பெற்றோரை இழந்து வாழுகிற, பெற்றோரை இழந்து வாழ்வது வலிமிருந்ததோ, இதுபோல ஒற்றை பெற்றோரால் பராமரிக்கப்படுகிற அந்த வாழ்வும் வலிமிருந்ததுதான். கணவனை இழந்து தன் மகன் மகளோடு வாழ்வதும், அதே போல மனைவியை இழந்து தன் மகன் மகளோடு வாழ்வதும், இதுவும் ஒரு வகையான வலி மிகுந்த வாழ்வுதான். சொல்ல வருவது, ஒற்றை பெற்றோரால் ஏதோ உலகத்தில் சில பெற்றோர்கள், ஒற்றை பெற்றோர்கள் சாதிக்கலாமே தவிர பரவலாக அவர்களால் இந்த சமூகத்தில் ஏற்படுகிற பல்வேறு விஷயங்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் ஒன்று மனவேதனை அடைவர், இல்லை என்றால் பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுவர், இல்லை என்றால் பல்வேறு பிரச்சனைகளில் அவர்கள் சிக்கிக் கொண்டு தவிக்கும் நிலையைத்தான் நாம் பரவலாக பார்த்து வருகிறோம். அதனாலதான் கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொன்னா அதை எப்படியாவது சேர்த்து வைக்கத்தான் சமூகங்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர அவர்களை பிரித்து விடுவதற்கு யாருமே முனையக்கூடாது. அல்லாஹ்வும் குர்ஆனில் அதைத்தான் சொல்லுகிறான், அவர்களை சேர்த்து வையுங்கள், சேர்த்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இந்த தரப்பிலிருந்து ஒருவர், அந்த தரப்பிலிருந்து ஒருவர் நடுவர்களாக நியமனம் செய்து, அப்படி நியமனம் செய்யப்படுகிற நடுவரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிற நல்ல எண்ண உடையவங்களா இருக்கணுமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க நியமனம் செய்கிற நடுவர் அந்த தரப்புல இருந்து ஒருவர் இருப்பார், இந்த தரப்புல இருந்து ஒருவர் இருக்கணும். ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவரால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெண்ணோ ஆணோ தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த நடுவரிடத்தில் தான் இருப்பதை அப்படியே சொல்ல முடியும். அதனால் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர், இந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் இப்படி நடுவராக நியமித்து உங்களுடைய பிரச்சனைகளை
தீர்த்து சுமூகமான ஒரு உடன்படிக்கை அங்கு ஏற்படட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் நிசால சொல்றான். அப்படி அந்த நடுவர்களாக நியமிக்கப்படுகிற அந்த மக்களும் எப்படி இருக்கணுமா? நல்ல சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். நல்ல சிந்தனைனா என்ன? இந்த கணவனும் மனைவி சேர்ந்து வாழணும், இணங்கி வாழணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு அவர்கள் பஞ்சாயத்து செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கு இணக்கத்தை ஏற்படுத்துவான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா நீங்க பஞ்சாயத்துக்காரங்க என்ன செய்யறாங்க? சும்மா வந்து முறையிடுறாங்க, சவத்தை பிரிச்சு விட்டு வேலையை பாருங்கப்பா. இது நல்ல எண்ணமா? இது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, நீதிமன்றம் என்று சென்றால் அது வேற. அதுக்கு நான் சொல்ல வருவது, நம்முடைய 4 இமாம்களில் ஒரு இமாம், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய கல்வி கடல். அவர்களுடைய தாயாரும் தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய மகனுக்கு சிங்கிள் பேரண்டாகத்தான் இருந்து காரியமாற்றி உலகளாவிய முறையில் சாதனை செய்த அந்த தாயார் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகனை இந்த சமூகத்தின் மாபெரும் ஆலிமாக, மாபெரும் முஹத்திஸாக, மாபெரும் மார்க்க விற்பனராக ஆக்க வேண்டும் என்ற பெயரவா அந்த தாயாருக்கு மிகுதமாக இருந்த காரணத்தால் எப்படியாவது என்னுடைய மகனை மேலே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது அவர்களிடத்தில் காசு பணம் இல்லை. கல்வி இருந்தால் தானே அங்கு கல்வி புகட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய முடியும். காசு பணம் இல்லை என்றால், ஆனால் அந்த அம்மாவிடம் ஒரே ஒரு துப்பட்டா இருந்தது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு துப்பட்டி. அதை விற்று அதிலிருந்து வருகிற பணத்தை கொண்டு தன்னுடைய மகனுக்கு மார்க்க ஞானம் புகட்டுவதற்காக, மார்க்க ஞானம் கற்பதற்காக வேண்டி தன்னுடைய மகனாரை வெளியூருக்கு அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அதையும் தாண்டி கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஏதாவது ஹதியா கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கு கூட வழி இல்லாத நிலையில்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வி கற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது கற்றுக்கொள்ளும் ஹதீதுகளை அது குறித்த சட்டங்களை எழுதி வைத்துக் கொள்வதற்கு காகிதங்கள் கூட அவர்களிடத்தில் இல்லையா? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எப்படிப்பட்ட சூழலில் கல்வி கற்றார்கள் என்றால், உஸ்தாது பெருந்தகை நடத்துகிற ஹதீஸ், அது குறித்த சட்டங்கள், அதை எழுதி வைத்துக் கொள்வதற்கு கூட ஒரு காகிதம் இல்லை, நோட்டு புத்தகம் இல்லை. என்ன செய்வார்களாம்? ஒட்டகத்தினுடைய எலும்புகள், ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டு எலும்பை போட்டுருவாங்க பார்த்தீங்களா, அந்த எலும்பை பொறுக்கி அந்த எலும்புகளில் எழுதி வைத்துக் கொள்வார்களாம். அந்த நேரத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இதை கண்டு மனம் கசிந்த அந்த தாயார் மனவேதனை அடைந்து, நம் பிள்ளைக்கு ஒரு காகிதம் கூட வாங்கி கொடுக்க முடியாதவளாக மாறிவிட்டேனே என்ற கவலையில், சில பணக்காரர்கள் தேவையில்லா காகிதங்களை தூக்கி எறிவார்கள் அல்லவா? அப்படி தூக்கி எறியப்படுகிற காகிதங்களை இந்த தாயார் சென்று பொறுக்கி தன் மகனுக்கு கொடுத்து அதில் அவர்கள் எழுதி வைத்துக் கொள்வார்களாம். பார்த்தாங்க, தாய்க்கு இவ்வளவு பெரிய சிரமத்தை நாம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வைத்த அனைத்தையும் மனனம் செய்துவிட்டு அவற்றை தூக்கி எறிந்தார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, பின்னாளில் யமன் தேசம் சென்று மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசையை தன் தாயிடத்தில் சொன்ன பொழுது அங்க காசு இல்லை, பணம் இல்லை. என்ன செஞ்சாங்க அந்த அம்மா? என் மகன் மார்க்கத்திலே மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறான், அவருடைய ஆசையை நாம் தடை செய்யக்கூடாது என்று கருதி தான் வசிக்கும் வீட்டை 16 திர்ஹமுக்கு அடைமானம் வைத்து அந்த காசை கொடுத்து யமன் தேசத்துக்கு போய், யமன் நாட்டுக்கு செல், மார்க்க ஞானம் பயிலு என்று சொல்லி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, சொல்ல வருவது சிங்கிள் பேரண்ட், அதாவது ஒற்றை பெற்றோர் என்பது தமது பிள்ளைக்கு கல்வியை கொடுப்பதிலும் இன்ன பிற விஷயங்களை செய்து கொடுப்பதிலும் படாத பாடுபடுகிற ஒரு நிலை சமூகத்தில் ஏற்படுகிறதா இல்லையா பார்க்கிறோம். நிறைய குடும்பங்கள்ல, நிறைய இடங்கள்ல ஏதோ சில மனக்கசப்பினால் இப்படியான ஒரு அபாக்கியமற்ற நிலை ஏற்பட்டு இறுதி வரைக்கும் அந்த மனக்கசப்பு என்பது அந்த பிள்ளைக்கும் இருக்கும், அந்த தாய்க்கும் இருக்கும். இல்லை என்றால் தாய் இல்லாத இடத்தில் தந்தை இருந்தால் தந்தைக்கும் இருக்கும்.
திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுதும் சரி, ஒரு கல்லூரியில் சேர்க்கும் பொழுதும் சரி, ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும் பொழுதும் சரி, சமூக மன்றத்திலும் சரி, கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அந்த பெண்ணோ அல்லது ஆணோ, சிங்கிள் பெற்றோர் என்பவர் பெண் மட்டுமல்ல, சில இடங்கள் ஆணும் இருப்பாங்க. அந்த மனவேதனை என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இந்த நிலை என்றும் எனும் பொழுது, ஒற்றை பெற்றோருக்கே இந்த நிலை என்னும் பொழுது, உலகளாவிய முறையில் தாய் தந்தையை சிறு வயதிலேயே இழந்து வாழ்கிற எத்தனையோ அனாதைகள், எத்தனையோ வலிகளை தாங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு பலஸ்தீனுடைய ஒரு பகுதியாக விளங்கும் கஸா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 100 ஆண்டுகளாக ஏராளமான அனாதைகள் அங்கு உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் கயவர்களால். திடீர்னு குண்ட போய் போடுறான், தந்தை இறந்துடுறார். திடீர்னு குண்ட போய் போடுறான், தாயும் தந்தையும் இறந்து விடுகிறார்கள். அந்த குழந்தைகள் அனாதைகளாக இன்றும் வலியோடு வாழ்கிறது என்றால், அந்த வலிக்கு கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இன்றைய திருமணங்கள் யாவும் சின்னஞ்சிறிய மனக்கசப்புகளால் பிரிந்து விடுகிற ஒரு அவலநிலையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதை பெரிதுபடுத்தி இறுதியில் அதை விட்டு வெளியே வருவதற்கு உண்டான எல்லா காரியங்களையும் செஞ்சிடறாங்க. என்னன்னு உள்ள போய் பார்த்தா ஒண்ணும் இல்லை, சின்ன சின்ன விஷயமாகத்தான் இருக்கும். சிறிய விஷயங்களை என்றைக்குமே பெரிதுபடுத்தவே கூடாது. பெரிய விஷயங்களை கூட அதை சிறிதாக ஆக்க வேண்டும் என்றுதான் முயற்சிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறதே தவிர, இதனால் நான் மன உளைச்சல் அடைந்தேன், அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று அவனை விட்டுவிட்டு அல்லது அவளை விட்டுவிட்டு வெளியே வருகிற பெற்றோர்களை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, குழந்தையினுடைய எதிர்காலத்தை யோசிப்பதில்லை. இப்படி நாம் செய்து விடுகிறோமே, பிள்ளைகள் நாளைக்கு அனாதைகளாக நிற்பார்களே என்று கவலைப்படுவதில்லை. சமூகத்தில் தமக்கு கிடைக்கும் கண்ணியமும் கிடைக்காமல் போய்விடுமே என்று கூட எண்ணாமல் சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் இன்று நீதிமன்றங்களை நாடி தலாக், விவாகரத்து என்ற பெயரிலே அவற்றை நாடி வரிசையில் இருக்கக்கூடிய எத்தனையோ தம்பதியரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, சின்னஞ்சிறிய விஷயங்களில் நாம் விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்வதில் தான் அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்க. திருமணம் முடிச்ச உடனேயே அப்படியே அந்யோன்யமா இருக்கிறான்னு அது நடக்காது. ஏதோ ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். திருமணமாகி 1 மாசம் வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. இது அதான் உண்மை. இது 1 மாசம் அல்லது 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் அப்படியே அந்யோன்யமா இருப்பாங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏதாவது அந்த பொண்ணு ரொம்ப செல்லமா கூப்பிடுவார். அந்த பெண்மணியும் தன்னுடைய கணவனை செல்லமாக, இதெல்லாம் சும்மா ஒரு 3 மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் விரிசல் ஏற்படும். அந்த விரிசல் சற்று பெரிதாக மாறலாம், பெரிதாக மாறவிடக் கூடாது. என்றைக்குமே சிறிய சிறிய விஷயங்கள் வருகிறது என்றால் அதை அன்றே களைவதற்குண்டான காரியங்களில் ஈடுபடணும். அதனால நீங்க பார்க்கிறோம், உலமாக்களிலே ஒரு பிரிவினர் திருமணம் ஆகக்கூடிய தம்பதி திருமணம் ஆகும் போது, அடுத்த மாசம் ஆகும் போது அல்லது 10 நாள் கழிச்சு திருமணம் சொன்னா, அந்த திருமண தம்பதியினரை அழைத்து வைத்து கவுன்சிலிங் கொடுக்கிறாங்க. 3 மணி நேரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அது நடைபெறுகிறது. அதன் மூலமாக பலனடைந்த பல தம்பதிகள் இருக்கிறார்கள். இவனுக்கு ஒரு 3 மணி நேரம், அந்த பொண்ணுக்கு ஒரு 3 மணி நேரம் உலமாக்கள் கொடுக்கிறார்கள், ஆலிம்கள். திருமணம்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கணவனோட நீ எப்படி இருக்கணும், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு மனைவியோட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி உளவியல் ரீதியாக, சைக்காலஜி ரீதியாக அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது. அங்கிருந்து ஒரு சர்டிபிகேட் பெற்று வந்தால்தான் அந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்கள்ல அந்த சர்டிபிகேட் கொடுத்தாலும் என்ஓசி கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுத்தா என்ஓசி நம்ம வந்தோம் கொடுத்துடலாமா இல்லையா? நம்ம பள்ளிவாசல்கள் எல்லாம் என்ஓசின்னு கேட்டாலே சந்தா கட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க போயிடணும். ஆனா அங்க எப்படி அந்த மாவட்டம், அது தமிழ்நாடு உள்ள வரப்போது. இப்ப உலமாக்கள் போய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த உலமா சபையிலே கவுன்சிலிங் பெற்று அவர்கள் கொடுத்த சர்டிபிகேட்டை கொண்டு வந்து மஹல்லா மஸ்ஜிதில இவருடைய ஆவணத்தோடு ஆதார் கார்டோடு அதை இணைச்சு கொடுத்தாராம் அந்த நிர்வாகம் என்ஓசி வழங்கும். ஸ்ரீலங்கால இது நடைமுறையில இருக்கு. எந்த ஒரு விவரமும் இல்லாம திருமணத்தை முடிச்சுக்கிட்டு பிறகு அப்படியாச்சு இதாச்சு நடக்குதா இல்லையா? நிறைய
எல்லா குடும்பம், அதாவது திருமணம் முடித்திருக்கக்கூடிய, இந்த திருமணம் முடித்து கணவனும் மனைவியும் உச்சாணி கொப்பில் இருந்து இருக்கக்கூடிய யாவருக்கும் அந்த கணவன் மனைவி பிரச்சனை உண்டு ஆரம்பத்துல. அது போக போகதான் சரியா, எடுத்த உடனே எது சரியாகாது. வளைந்து கொடுக்க வேண்டும், விட்டு கொடு. கணவன் மனைவி விஷயத்துல விட்டு கொடுக்கணுமா? விட்டு கொடுப்பதில் தான் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறானே தவிர விட்டு கொடுக்காத வாழ்வில் இறைவனுடைய பரக்கத்து இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பெண்ணின் மூலமாக இத்தஸ்குரு இலைஹா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இத்தஸ்குரு இலைஹா, அந்த பெண் மூலமாகத்தான் உனக்கு நிம்மதி இருக்குதான்னு சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? கணவன் சொல்றாங்க, பார், உனக்கு தனியா இருப்பதில் நிம்மதி கிடையாது. நீ படிக்கலாம், பட்டங்கள் பெறலாம், கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் உனக்கு நிம்மதி என்பது உன் மனைவி மூலமாகத்தான் இருக்கும். அதே போல அந்த பெண்ணை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயு நிசாஇ கைர், பெண்களில் சிறந்தவள் யார் தெரியுமா? கணவன் உன்னை பார்த்தால் நீ அவனை மகிழ்விக்க வேண்டும் என்றார்கள். கணவன் வந்த உடனே கரிச்சு கொட்டாத, கணவன் வந்த உடனே உன் பிரச்சனையை சொல்லாத. நீ உன்னை அவன் பார்த்தால் அவன் அப்படியே மகிழ்ந்து போகணும். அதனால 2 நாளைக்கு முன்னால கொடுத்தன நைட்டியோட நிக்காத, முன்னால வந்து குளிக்காம கொள்ளாம வந்து நிக்காத. விளக்கம் இருக்கிறதெல்லாம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவரோட கணவனுக்கு முன்னால் எப்படியெல்லாம் இந்த பெண்மணி அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் அலங்கரித்து அவன் உன்னை பார்த்தால் அவன் அப்படியே மகிழ்ந்து போகணும். அவனை நீ சிறந்த பெண்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னாலும் உன் பொருளாலும் கணவனுடைய பொருளாலும் அவனுக்கு எந்த நேரத்திலும் நீ மாறு செய்யக்கூடாது. அப்பதான் நீ சிறந்த பெண். அங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன்கிட்ட என்ன சொல்றான்? அங்க பார், உனக்கு நிம்மதி அவள்கிட்ட தான் இருக்குங்கிறான். இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? பார், சிறந்த பெண் யார் தெரியுமா? அவன் உன்னை பார்த்தா நீ சந்தோஷப்படுத்தணும். அது இல்லாம அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, உப்பு இல்ல, பருப்பு இல்ல, உங்க அம்மாவை பத்தி தெரியாதா, உங்க அத்தாவை பத்தி தெரியாதா, உன் வீட்டை பத்தி தெரியாதா, உங்க அண்ணனை பத்தி தெரியாதா, தம்பியை பத்தி தெரியாதான்னு சொன்னா இது பிரச்சனை. இந்த பிரச்சனை முடியாது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்ப சின்னஞ்சிறிய பிரச்சனைகளை கொண்டு அதை பெரிதாக்கி இன்று பிரிந்து விடுகிறார்கள். சின்னஞ்சிறிய விஷயங்களில் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இந்த ஷைத்தான் இருக்கிறான் பாத்தீங்களா, ஷைத்தான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், மறைஞ்சிருந்து நிறைய வேலை செய்யறான். அது நிறைய வேலை யாருக்கு தெரியுமா செய்யறான்? கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு தான் நிறைய வேலை செய்யறான். ஷைத்தான் சாதாரணமானவன் அல்ல. பொதுவா மக்களுக்கு மத்தியில சண்டை போட்டுறது, கொலை கொள்ளை, இதெல்லாம் ஷைத்தான் தான் செய்யறது. அதே நேரத்துல அதிக முயற்சி எடுத்து செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? கணவன் ஒன்றாக இருக்கும் கணவன் மனைவியை எப்படியடா பிரிப்பது என்று அல்லும் பகலும் திட்டம் போட்டு அவர்களை பிரித்து சின்னாபின்னப்படுத்தி விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸில் வருகிறது, இன்ன இப்லீஸ யதஉ அர்ஷஹு அலல் மா, இப்லீஸ் என்பவன் நிச்சயமாக தனது சிம்மாசனத்தை தண்ணீரின் மீது அமைக்கிறான். சும்ம யபஅது ஸராயாஹு, பிறகு தன்னுடைய படைகளை மக்கள் மன்றத்தில் அனுப்புகிறான், மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி. ஃபத்னாஹும் மின்ஹு மன்ஸிலத்தன் ஆதமஹும் ஃபித்னதன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, அவனிடத்தில் பதவியில் மிக நெருக்கமானவர் யார் என்றால், அவனிடத்தில் பதவியில் மிக நெருக்கமானவர் யார் தெரியுமா? மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தான் தான் இப்லீஸ் இடத்துல பதவியினால் உயர்ந்தவன் ஆவான். ஒரு ஷைத்தான் வந்து சொல்றானா, யார்கிட்ட? இப்லீஸ் சொல்றான், யஜீஉ அஹதுஹும் ஃபயகூலு ஃபஅல்து கதா வ கதா ஃபயகூலு மா ஃபஅல்த ஷையன். அவர்களில் ஒருவன் வந்து ஷைத்தான் இப்லீஸ்ட்ட சொல்றான், இன்னென்ன காரியங்களை எல்லாம் நான் செய்து விட்டேன். அதாவது மக்களை குழப்பறதுக்கு என்ன காரியத்தெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லுவானா. அப்ப ஷைத்தான் சொல்லுவான், இப்லீஸ் சொல்லுவான், மா ஃபஅல்த ஷையன், நீ ஒண்ணுமே செய்யலையப்பா. மக்களுக்கு மத்தியில சண்டையை மூட்டுறது, கொலை செய்யறது, இந்த குழப்பத்தை ஏற்படுத்திடுவான். வந்து இப்லீஸ் சொல்லும் போது இப்லீஸ் சொல்லுவான், நீ பெருசா ஒண்ணும் செய்யல, மா ஃபஅல்த, நீ எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லுவான். ஆனா இன்னொருத்த வருவான், இன்னொரு ஷைத்தான் வருவான், வந்து தன்னுடைய எஜமானன் இப்லீஸ் இடத்தில் சொல்லுவான், மா தரக்து ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன இம்ராஅதிஹி, நான் ஒருவனை விட்டு வைக்கவில்லை. யார் தெரியுமா? அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே தலாக்கை, பிரிவினையை ஏற்படுத்தி விட்டு நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். அவனை நான் விடவே இல்லை. குடும்பத்துல புகுந்து சின்ன பின்னமாக்கி மனைவியையும் புருஷனையும் பிரிச்சு
இன்னைக்கு நான் முன்னால் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷைத்தான் அவனை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வான். அவன் சொல்லுவான், நிஅம அன்த, நீ மிகச் சிறந்தவன் என்று இப்லீஸ் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். அவர் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவில்லை என்றால் ஷைத்தான் உள்ள புகுந்துருவான். ஷைத்தான் என்ன செய்வான்? உள்ள புகுந்துருவான். உள்ள புகுந்து அவனுக்கு சாதகமாக செய்து விடுவான். பிறகு நாம் தான் சிரமப்படுகிற, நம்முடைய குழந்தைகள் அனாதைகளாக, நம்முடைய குழந்தைகள் இருந்தும் இல்லாதவர்களாக, ஒற்றை பெற்றோரால் பராமரிக்கப்படுகிற ஒரு விதமான அந்த நிலைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாமே ஆளாக்கி விடுகிறோம். முதலில் நாம் அதை சற்று சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நான் தான் சரி என்ற ஈகோவை முதல்ல விடணும். ஊருக்குள்ள நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் தான் சரியானவன், நீ ஊருக்குள் சொல்லிக்கொள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மனைவி இடத்துல வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது. மனைவி இடத்துல சொல்லக்கூடாத விஷயம் நிறைய இருக்குது. அதுல முக்கியமானது என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு சொல்லக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னை கண்டவன் எத்தனை பேர் எங்க சிரிக்கிறாங்க தெரியுமா, எனக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா, நான் எப்படிப்பட்ட படிப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா, போய் உட்கார்ந்துருவோம். மனைவி இடத்துல இதெல்லாம் சொல்லவே கூடாது. முதல்ல ஊருக்குள்ள சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அது வேற. ஆனா மனைவி இடத்துல தன் பெருமையை ஒருபோதும் பேசவே கூடாது. மனைவி இடத்துல என்ன பேசுற தெரியுமா, நீ சொன்னா சரிதாமான்னு சொல்லிடும். பிறகு இவர் எடுக்கிற முடிவை தான் செயல்படுத்தணும். என்ன செய்யணும், நீ சொன்னா சரிதான், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாட்டுல உப்பு இருக்குதா, உப்பு இல்லைன்னா கூட இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் அவங்க சாப்பிடும் போது உப்பே இல்லையே, நம்ம வீட்டுக்காரர் உப்பு இருக்குன்னு சொன்னாரு, அங்க மஹப்பத் ஏற்படும். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்ப நான் தான் சரி என்ற ஈகோ முதல்ல விடணும். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிற பெருமை எல்லாம் அங்க பேசக்கூடாது. மனைவி இடத்தில் மிருதுவாக நடந்து கொள்ள. காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நிலா எலும்பால் அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள். கொஞ்சம் கோணலாகத்தான் இருப்பான். படிச்சாலும் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் ஒரு பெருந்துறையில் அவள் பெரிய பொறுப்பு வகித்தாலும் கோணலான எலும்பிலிருந்து தான் அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள். கோணலான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள் என்று நினைத்து நீ அவளை இழிவாக எண்ணி விடாது. நீ அவளை நிமிர்த்தி விட வேண்டும் என்று நினைத்தால், அதை நிமிர்த்த முனைந்தால் அது ஒடிந்து போய்விடும். அதனால அவளிடத்தில் நீ மிருதுவாக நட. ஏன்னா பெண்கள் மிருதுவானவர்கள். ஏதோ ஒரு சில பெண் அப்படி இருக்கலாம், ஆனா பரவலாக பெண்கள் என்பவர்கள் மிருதுவானவர்கள். அவர்களிடத்தில் நீங்க சாஃப்டா தான் ஹேண்டில், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதே போல ஒரு பெண்ணின் குடும்பம் சிதைந்து போவதற்கு 5 காரணங்கள் நடப்பில் சொல்லப்படும். 5 காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணு கோபம், பெண்ணுக்கு இருக்கக்கூடாது. 2வது அகம்பாவம், 3வது பிடிவாதம், 4வது வீண் பேச்சு, 5வது அவளது பெற்றோரின் தேவையில்லாத தலையீடு. சம்பந்தம் இல்லாத விஷயத்துல என்ன செய்யக்கூடாது. என் பொண்ணு அன்னைக்கு உப்பு குறையா போட்டுச்சுன்னு சொல்லி நீங்க கோச்சிட்டீங்களாமே அப்படின்னு மாமியார் சம்மந்திட்டு வந்து கேட்கக்கூடாது. உப்பு குறையா போட்டாங்க, உரப்பு கூட போட்டாங்க, அவளாச்சு அவ குடும்பமாச்சுன்னு விட்டுறணும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வந்து மூக்க நுழைக்க கூடாது. பெற்றோர் தேவையான விஷயங்களில் வரலாமே தவிர, அதே போல வீண் பேச்சு கூடாது. இந்த பெண்ணுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் போன்லயே பெற்றோரிடத்தில் பேசிட்டு இருக்க கூடாது. பெற்றோர் மீது பாசம் வேண்டும், மஹப்பத்து வேண்டும், அதெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை, மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் தான் இருக்கும் இடத்தினுடைய சூழ்நிலை அனுசரித்து தன்னுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் தன்னுடைய கணவனுக்கும் இடையூறு இல்லாத வண்ணம் பெற்றோரிடத்தில் பேசிக் கொள்வதிலே தப்பில்லை. அதே நேரத்தில் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சர்வ சதா காலம் இருக்கிறதெல்லாம் லைவ் போட்டுட்டு இருக்க கூடாது. புருஷ வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது, செல்போன் எடுத்து காலில் வச்சுட்டு இப்பதான் டாய்லெட் இருக்காரு, இப்பதான் பல் துளக்கிறார், இப்பதான் சாப்பிடுறார், இப்பதான் பேண்ட் போடுறார், இப்பதான் இது பேசக்கூடாது. பேச வேண்டிய வாரத்தில் ஒரு நாள் 10 நிமிஷம் எல்லா விஷயத்தையும் பேசிக்க முடியும். தினந்தோறும் பேசும் பொழுது அது வாழச் சென்ற வீடு அங்கு எப்படி இருக்க வேண்டுமோ அந்த முறையை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப சிங்கிள் பேரண்ட் உருவாவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, விட்டு கொடுக்காம நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அறிவுறுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு நல்ல சூழலை
அனைத்து சிங்கிள் பேரண்ட்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.